Good morning students, welcome to plus 1 biology. In this class discuss about lesson 5 digestion and absorption. The food particles provide energy and organic substance for growth and for replacement of worn and damaged tissues. This is the uses of food. We are eat food, the food provide energy, organic substance and replacement of worn and damaged tissue. The components of our food are carbohydrate, proteins, lipids, vitamins, minerals, fiber and water. Next நம்ம பாடியில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எதுக்கு தேவைன்னா அதாவது the food also macromolecules cannot directly enter into our cells. These have to be broken into smaller micromolecules in the absorbable forms. அதாவது மைக்ரோ மாலிகுல்ஸாக இருக்கக்கூடிய ஃபுட்டை மைக்ரோ மாலிகுல்ஸாக மாற்றி அதை உறிஞ்சக்கூடிய ஃபார்மில் மாற்றுறதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை. அதுக்கு தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்கும்னா எலிமெண்ட்ரி கேனல் அண்டு அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ், அதாவது எலிமெண்ட்ரி கேனலும் டைஜஸ்டிவ் கிளாண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைஜஸ்டன். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்னால் இன்ஜெஷன். ஸோ இன்ஜெஷன் என்ன அர்த்தம்னா இன்டேக் ஆஃப் ஃபுட்டு. அடுத்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்னால் டைஜஷன்ஸ். ஸோ டைஜஷன் மீன்ஸ் என்னென்னா பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் இன்டு த மைக்ரோ மாலிகுல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா அப்சார்ப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்சார்ப்ஷன்ஸ். ஸோ அப்சார்ப்ஷன் மீன்ஸ் என்னென்னா த அப்சார்ப்ஷன் ஆஃப் திஸ் மாலிகுல் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ்னால் அசிமிலேஷன்ஸ். ஸோ அசிமிலேஷன் தான் அந்த அப்சர்வ்டு சப்ஸ்டன்ஸ் பிகேம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி செல்ஸ், தட் இஸ் கால்டு அசிமிலேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன சொல்கிறதுனா ஈசெஷன். ஈசெஷன் என்னதுமா எலிமினேஷன் ஆஃப் த அன்டைஜஸ்ட் சப்ஸ்டன்ஸ். அப்போ இந்த டைஜஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட் ஒன் இன்ஜெஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன்ஸ், அசிமிலேஷன்ஸ், லாஸ்ட் ஒன் ஈஜெஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலிமெண்ட்ரி கேனல். இந்த எலிமெண்ட்ரி கேனல் என்னென்னா கண்டினியூஸ் மஸ்குலர் டைஜஸ்டிவ் ட்ராக், அதாவது தொடர்ச்சியாக ஒரு தசையாலான ஒரு ட்ராக் தட் பிகின்ஸ் வித் ஆன்டீரியர் ஓப்பனிங்ஸ். அதாவது அது எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ முன்பகுதியில் ஒரு ஓப்பனிங் இருக்குது, அந்த ஓப்பனிங் பேர் மவுத். அண்ட் ஓப்பன் அவுட் போஸ்டீரியர்லி த்ரூ த ஆனஸ். ஸோ போஸ்டீரியர்னா பின்பக்கம் உள்ள அந்த ஓப்பனிங் பேர்னு சொல்லணும் ஆனஸ். அப்போ ஓப்பன் மவுத்து, அனதர் ஒன் ஆனஸ். இந்த எலிமெண்ட்ரி கேனலில் என்னென்ன சார் ப்ரெசென்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு மவுத்து, அதை தொடர்ந்து பக்கல் கேவிட்டி, பேரிங்ஸு, ஊசோபாக்கஸ், ஸ்டொமக், இண்டஸ்டின், ரெக்டம் அண்டு ஆனஸ். இதுதான் எலிமெண்ட்ரி கேனல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொன்றும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் அபவுட் மவுத்து. ஸோ மவுத் இஸ் கன்சர்ன்ட் வித் ரிசப்ஷன் ஆஃப் ஃபுட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய ஏரியா தான் மவுத்து. அடுத்து இந்த மவுத்துடைய கண்டினியூஷன் தான் சொல்லணும் ஓரல் கேவிட்டி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டூத்து. ஸோ டீகோட்டன்ட். வாட் இஸ் த டீகோட்டன்ட்னா the each tooth is embedded in the socket in the jawbone. This type of attachment is called tecotant. And next the human beings two type of teeth present இருக்குது. First one temporary teeth, அதாவது milk teeth னு சொல்லுவாங்க. another one permanent teeth. இந்த two type of teeth present இருக்கனால நம்ம பல்லு வச்சு என்ன சொல்றாங்கன்னா dibiodent சொல்றாங்க. அதுக்கு அடுத்துட்டு ஸோ ஹெட்ரோடென்ட்னு சொல்கிறாங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் ப்ரெசன்ட், தட் இஸ் கால்டு ஹெட்ரோடென்ட். அப்போ மூணு விதமான டென்ட், டீகோடென்ட், டைபயோடென்ட் அண்டு ஹெட்ரோடென்ட். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் டீத் ப்ரெசன்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஃபஸ்ட் ஒன் இன்சிசர், செகண்ட் ஒன் கேனைன், தேர்ட் ஒன் ப்ரீமோலார்ஸ், ஃபோர்த் மோலார்ஸ். ஸோ நம்மளுடைய அந்த ஹியூமனுடைய அந்த டீத்துடைய ஃபார்முலா 2(1)(2)(3)/2(1)(2)(3) into 2. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் இன்டெஸ்டின்ஸ், அதாவது சிறுகுடல். ஸ்மால் இன்டெஸ்டின் அசிஸ்ட் இன் தி ஃபைனல் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட்டு. அதாவது ஃபுட்டுடைய ஃபைனல் டைஜஷனும் அப்சார்ப்ஷனும் எங்கே நடக்கும்னா இந்த ஸ்மால் இன்டெஸ்டின் தான். இட் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த எலிமெண்ட்ரி கேனல் அண்ட் ஹேட் 3 ரீஜன்ஸ். இதுதான் ஸோ மிகவும் லாங்கஸ்ட் பார்ட்டாக இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 ரீஜன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீஜன் பேர் என்ன சொன்னால் டியோடினம், அது யூ ஷேப்பில் இருக்கும். செகண்ட் என்னென்னா ஜெஜினம், இது மிடில் போர்ஷன். ஸோ இது லாங் காயில் டியூப் மாதிரி இருக்கும். தேர்ட் போர்ஷன் என்னென்னா இலியம். ஸோ இது ஹைலி காயில்டு
போர்ஷனாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லார்ஜ் இன்டெஸ்டின்ஸ், அதாவது பெருங்குடல். கன்சிஸ்ட் ஆஃப் த சீக்கம், கோலன், ரெக்டம். இதில் மூணு ஏரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சீக்கம், செகண்ட் கோலம், தேர்டு ரெக்டம். த சீக்கம் இஸ் த ஸ்மால் blind pouch like structures that open into the colon. It possesses a narrow finger like tubular projection is called vermiform and appendix. அதாவது இந்த சீக்கத்தில் வந்து ஒரு வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் காணப்படும். அடுத்து வந்து த சீக்கம் அண்ட் வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் வந்து லார்ஜ் சைஸாக இருக்கும். எங்கன்னா ஹெர்பிவோரஸ் அனிமலில் லார்ஜ் சைஸாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். என்னென்னா இது வந்து செல்லுலர் ஸ்டேஜஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து கோலன். இந்த கோலன் வந்து 4 ரீஜனாக வந்து டிவைட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன் வந்து அசெண்டிங், செகண்ட் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ், தேர்டு டிசெண்டிங் பார்ட், ஃபோர்த் ஒன் சிக்மாய்டு கோலன். அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து ரெக்டம். ரெக்டம் இஸ் கன்சர்ன் வித் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் த ஃபியூக்கஸ். அதாவது வந்து வேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு டெம்பரரி ரீஜன் தான் வந்து ரெக்டம். இந்த ரெக்டம் ஓப்பன் அவுட் த்ரூ த ஆனஸ். ஸோ ரெக்டம் வந்து எதில் ஓப்பன் ஆகுனா ஆனஸில் ஓப்பன் ஆகும். இந்த ஆனஸ் இஸ் கார்டட் பை தி ஸ்பிங்டர் மசில்ஸ். The anal mucus folded into several vertical fold and contain the arteries and veins called the anal columns. So next நம்ம பார்க்க போகிறதுனா histology of cut. The wall of alimentary canal from oesophagus to rectum consists of the 4 layers. இந்த alimentary canalல oesophagus இருந்து rectum வரை இருக்கக்கூடிய 4 லேயர்ஸ் ப்ரெசண்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் லேயர் வந்து செரோசா, second one muscularis, submucosa and last one mucosa layer. So serosa is the outermost layer. என்ன சொல்றாங்க? outermost layer. So next topic வந்து digestive glands. என்னென்ன digestive glands இருக்குன்னா salivary glands, liver, pancreas and என்ன சொல்றோம்னா stomach wall of gastric glands, அதாவது intestinal mucosa. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா கிளான்ஸ் ஆக்ட் பண்ணுது. இதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் பேர்னு சொல்கிறாங்கன்னா என்சைம்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா சலைவரி கிளான்ஸ். ஸோ சலைவரி கிளான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆர் 3 பேர் ஆஃப் சலைவரி கிளான்ஸ் இன் தி மவுத். நம்முடைய மவுத்தில் 3 ஜோடி சலைவரி கிளான்ஸ் ப்ரெசண்டாக இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது சப் மேக்ஸிலரி, சப் மேண்டிபுலர் அண்டு பரோட்டிட் கிளான்ஸ். ஸோ இந்த பரோட்டிட் கிளான்ஸ் எங்கே இருக்குன்னா சீக்கில் இருக்குது. சப் மேக்ஸிலரி, சப் மேண்டிபுலர் எங்கே இருக்குன்னா லோயர் ஜாஸில் இருக்குது. அடுத்து சப் லிங்குவல் அது எங்கே இருக்குன்னா பெனித் த டங் இது இருக்குது. திஸ் கிளான் ஹேவ் த டக்ஸ். இந்த கிளான்ஸில் சில டக்ஸ் இருக்குது. அந்த டக்ஸ் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டென்சன் டக்ஸ், வார்டன் டக் அண்டு பார்த்தோலியன் டக் ஆர் டக் ஆஃப் ரிவினியஸ். அதாவது இந்த சலைவரி கிளான்ஸை பொறுத்தவரை 3 ஜோடி இருக்குது. அதனுடைய நேமு ப்ளஸ் அதனுடைய டக்ஸு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லிவர். லிவர் தான் வந்து லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் அவர் பாடி. இது சிச்சுவேட்டட் இன் தி அப்பர் ரைட் சைட் ஆஃப் த அப்டோமினல் கேவிட்டி. எங்கே ப்ரெசென்ட் இருக்குன்னா அப்பர் ரைட் சைட் ஆஃப் த அப்டோமினல் கேவிட்டி ஜஸ்ட் ஃப்ளோ த டயப்ராம். இதில் வந்து லிவர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மேஜர் லெஃப்ட் ரைட் லோப், 2 லோப் பர்சனாக இருக்கும். லெஃப்ட் சைடு ஒரு லோப்பு, ரைட் சைடு ஒரு லோப்பு. அதுக்கு வந்து 2 மைனர் லோப்ஸ் பர்சனாக இருக்குது. இந்த லிவருடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைல் செக்ரீஷன்ஸ். இந்த ஃபைல் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னா கால் பிளேடர். அதுக்கடுத்து அப்பார்ட் ஃப்ரம் த ஃபைல் செக்ரீஷன், அதாவது ஃபைல் செக்ரீஷனை தவிர்த்தும் சில லிவர் வந்து சில ஃபங்க்ஷன் பண்ணுது. என்னென்ன ஃபங்க்ஷனா ஃபஸ்ட் ஒன் டெஸ்ட் ஆகிற ஏஜிங் அண்ட் டிஃபெக்டிவ் பிளட் செல்ஸ். அதாவது ஏஜான ப்ளஸ் வந்து டிஃபெக்டான பிளட் செல்லை வந்து என்னது அழிக்கிறது இந்த லிவரோடைய வேலை. அதுக்கடுத்து ஸ்டோர் குளுக்கோஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜன்ஸ். அதாவது குளுக்கோஸை கிளைகோஜனை மாற்றி ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடியது இந்த லிவருடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸ்டோர் த ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் அண்ட் அயான்ஸ், டீடாக்சிஃபை த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், இன்வால்வ்ஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் த நான் எசென்சியல் அமினோ ஆசிட் அண்டு யூரியா. இதுதான் வந்து லிவருடைய அடிஷ்னல் ஃபங்க்ஷன். அதாவது ஃபைல் செக்ரீஷன் தவிர்த்து இந்த ஃபங்க்ஷனும் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க்ரியாஸ். இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த பேங்க்ரியாஸ் வந்து என்ன கலர் இருக்குன்னா எல்லோ கலர்டு ப்ளஸ் எலாங்கேட்டட் ஆர்கன்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்னா ரெண்டு விதமான செல்ஸ் பர்சனாக இருக்கும். எக்ஸோக்ரைன் இருக்குது, எண்டோக்ரைன் இருக்குது. ஸோ எக்ஸோக்ரைன் செல் வந்து எதை உற்பத்தி பண்ணணும்னா அதாவது பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ், ட்ரிப்சின், பேங்க்ரியாட்டிக் லிப்பேஸ் போன்ற என்சைம்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுது. அதே இது எண்டோக்ரைன் பார்ட் வந்து எதை உற்பத்தி பண்ணுதுன்னா இன்சுலின் அண்டு குளுக்கோகான் ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்னா கேஸ்ட்ரிக் கிளான்ஸு. இந்த கிளான்ஸ் எங்கே பர்சனாக இருக்குன்னா இந்த வால் ஆஃப் ஸ்டோமக்கில் லைனாக இருக்கும்.
இதில் 2 விதமான செல் இருக்குது. ஒன்று ஜீப் செல் அல்லது பெப்டிக் செல் ஆர் சைமோஜன் செல்ஸ். இது என்ன பண்ணுன்னா எதை உற்பத்தி பண்ணுன்னா கேஸ்டிக் என்சைம். அதுக்கடுத்து கோப்லெட் செல் எதை செக்ரெட் பண்ணுன்னா மியூக்கஸ். அதுக்கடுத்து பேரிட்டல் அண்டு ஆக்சிடிக் செல் எதை உற்பத்தி பண்ணுன்னா HCl அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து செக்ரெட் பண்ணுது. ஸோ as a result of digestion, ஸோ டைஜஷன் முடிவில் ஆல் macro molecules of foods are converted into the corresponding monomeric units. அதாவது மாக்ரோ மாலிகுல் இருக்கக்கூடிய எல்லா ஃபுட் மெட்டீரியலும் என்னவோ மாறிடுமா, ஸோ ஸ்மால் மைக்ரோ ஃபுட் மெட்டீரியலாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் என்னவோ மாறும்னா மோனோசாக்ரைட், அதாவது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கேலக்டோஸாக மாறிடும். புரோட்டீன் என்னவா மாறுமா அமினோ ஆசிட்டாக மாறும். லிப்பிட்ஸ் வந்து என்ன ஃபேட்டி ஆசிட் அண்டு கிளேசரெலாம் மாறிடும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து அப்சார்ப்ஷன் சப்ஸ்டன்ஸ் இன் தி எலிமெண்ட்ரி கேனல்ஸ். அது எலிமெண்ட்ரி கேனலில் அப்சார்ப்ஷன் வந்து எங்கே நடக்கும்னா மவுத்து, ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன் இங்கெல்லாம் வந்து அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அது மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் எங்கே நடக்குமா ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் அதிகமான அளவு உறிஞ்சுதல் என்ற நிகழ்ச்சி நடைபெறும். அடுத்து சிம்பிள் சுகர், ஆல்கஹால், மெடிசின்ஸ் இதெல்லாம் இங்கே நடக்கும்னா ஸ்டொமக்கில். செகண்ட் ட்ரக்ஸ் அப்சார்ப் வந்து பிளட் கேப்லரிஸ் இன் தி லோயர் சைடு ஆஃப் த டங் அண்டு மியூக்கோசா ஆஃப் மவுத்தில் நடக்குது. அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுது, ஸோ அப்சார்ப்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. இங்கே வந்து என்னென்னா மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், விட்டமின்ஸ், அதுக்கடுத்து சம் மினரல்ஸ் அண்டு செகண்ட் ட்ரக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது. அடுத்து இந்த அப்சார்ப்ஷன் நடந்த பின்னாடி இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகும்னா லிவர், அதாவது லிவருக்கு வந்து என்னது, ஸோ அந்த அப்சார்ப்ஷன் சப்ஸ்டன்ஸ்லாம் போகுது. என்னன்னா ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் வழியாக லிவருக்கு போகுது. லிவரில் இருந்து தான் என்னன்னா நியூட்ரியன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு த அதர் ரீஜன் ஆஃப் த பாடி, அதாவது லிவரில் இருந்தால் மற்ற செல்லுக்கு வந்து என்னது அந்த அப்சார்ப் மெட்டீரியல்ஸ் வந்து மூவ் ஆகும். அங்கே போய் என்ன ஆகுமா பாடி அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஃபார் யூட்டிலைசேஷன்ஸ். அதுக்கடுத்து ஆல் த பாடி டிஷ்யூஸ் யூட்டிலைஸ் த அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் ஃபார் தேர் ஆக்டிவிட்டீஸ். அப்போ வந்து ஒவ்வொரு செல்லும் அந்த அப்சார்ப் எடுத்துக்கிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அசிமிலேஷன்ஸ். ஸோ லாஸ்ட் ப்ராசஸ் வந்து என்னென்னா ஈஜெஷன்ஸ். ஸோ ஈஜெஷன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது ஈஜெஷன் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வெளியேற்றுதல், அதாவது அன்டைஜஸ்ட் ஃபுட், அதாவது அன்டைஜஷன் ஆகாத, அதாவது வேஸ்ட்டை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய பேர் தான் சொல்லுது ஈஜெஷன்ஸ். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்னன்னா கலோரி வேல்யூ ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். கார்போஹைட்ரேட் எவ்வளோ கலோரிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குதுன்னா எவ்வளோ பர்சென்ட்டாக இருக்கும், அதுக்கு ப்ரோட்டீனில் எவ்வளோ பர்சென்ட்டாக இருக்கும், ஃபேட்டில் எவ்வளோ. நெக்ஸ்ட்டு கார்போஹைட்ரேட்டில் 4.1 கிலோ கலோரி பெர் கிராம் பார்த்தோம். அடுத்து லிப்பிட்டில் வந்து என்னென்னா 9.45 கிலோ கலோரி பெர் கிராம். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீனில் 5.65 கிலோ கலோரி பெர் கிராம். அப்போ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 1 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதுன்னா நியூட்ரிஷனல் அண்டு டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரோட்டீன் டிசார்டர்ஸ், குவாஷியாக்கர் அண்டு மராஸ்மஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிசீஸ் வந்து இன்டைஜஷன்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க டைஜஸ்டிவ் டிசார்டர், அதாவது ஃபுட்டு வந்து நாட் ப்ராப்பர்லி டைஜஸ்ட், ஓகேங்களா, லீடிங் டு த ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்டொமக். அப்போ வந்து வயிறு நமக்கு ஃபுல்லான மாதிரியாக ஃபீலிங் வந்துடும். இது எதனால் வருதுன்னா, ஸோ அதாவது இன்அடிக்குவேட் என்சைம் செக்ரீஷன், போதுமான என்சைம் உற்பத்தி ஆகிறதுனால ஆன்சிக்டி, ஃபுட் பாய்சனிங், ஓவர் ஈட்டிங் அண்டு ஸ்பைசி ஃபுட். ஸோ நெக்ஸ்ட் டிசீஸ் வந்து கான்ஸ்டிபேஷன்ஸ். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீக்கஸ் ரிட்டைன் வித்தின் தி ரெக்டம், அதாவது மலைக்குடல்லையே வந்து மலம் வந்து தங்குறதுக்கு பேர் தான் வந்து கான்ஸ்டிபேஷன்ஸ். எதனால் வருதுன்னா இர்ரெகுலர் பவுல் மூவ்மெண்ட்டு. இந்த பவுல் மூவ்மெண்ட் எதனால் ஏற்படும்னா பூவர் இன்டேக் ஆஃப் ஃபைபர் இன் தி டயட், அதாவது நம்மளுடைய உணவில் போதுமான நார் சத்து இல்லாதனால, அதுக்கடுத்து லேக் பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் இந்த பவுல் மூவ்மெண்ட்டு இர்ரெகுலர் பவுல் மூவ்மெண்ட்டு நடக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிசீஸ் வந்து என்னன்னா வாமிட்டிங். ஸோ இந்த வாமிட்டிங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிவர்ஸ் பெரிஸ்டால்டிக்னு அர்த்தம். அதாவது ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸு கண்டாமினேட்டட் ஃபுட்டு ஃப்ரம் த ஸ்டொமக்கு எஜாக்டேட் ஃப்ரம் த மவுத், அதாவது வாய்விலே வந்து என்ன அந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸும் கண்டாமினேட்டட் ஃபுட்டும் வந்து வெளியில் வந்துடும், ஸ்டொமக்கில் இருந்து வெளியில் வந்துடும். இந்த ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த கண்ட்ரோலிங் சென்டர், அந்த வாமிட் சென்டர் எங்கே இருக்குன்னா மிடில் ஆப்லங்கடால ப்ரெசென்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிசீஸ் வந்து ஜாண்டிஸ். இது என்னென்னா லிவர் வந்து அஃபெக்ட் ஆகும். அடுத்து லிவர் ஃபெயில் டு பிரேக் டவுன் ஹீமோக்ளோபின், அதாவது ஹீமோக்ளோபின் மாலிகுல் வந்து என்ன பண்ண முடியாது, பிரேக் டவுன் பண்ண முடியாது. அதுக்கடுத்து பிளட்டில் இருந்து அந்த ஃபைல் பிக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணணும், ஆனால் இது என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா பிளட்டில் வந்து டெபாசிட் ஆகும். அப்போ டெபாசிட் ஆகிறதுனால நம்முடைய ஐ அண்டு ஸ்கின் கலர் என்னவா மாறும்னா எல்லோவாக மாறும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜாண்டிஸ் இஸ் காஸ்டு த ஹெப்பாட்டிட்டிஸ் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். வைரஸ்னாலையும் இந்த ஜாண்டிஸ் வரலாம். நம்ம பார்க்கக்கூடிய டிசீஸ் வந்து லிவர் சிரோசிஸ்.
ஸோ லிவர் சிரோசிஸ் மீன்ஸ் என்ன சொன்னால் டீஜெனரேஷன் அண்டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லிவர் செல். அதாவது லிவர் செல் வந்து என்ன ஆயிரும்னா அழிஞ்சு போயிடும். அதனால் என்ன ஆயிரும்னா பிளட் வெசல்ஸும் ஃபைல் டக்கும் என்ன ஆயிருமா கட்டி கட்டியாக மாறிடும். அதாவது ஃபைப்ரஸ் மாதிரி மாறிடும். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது டிசர்ட் லிவர் அல்லது ஸ்கேரட் லிவர்னு பேர் சொல்கிறாங்க. இது எதனால் வர வாய்ப்பு இருக்குன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், அதுக்கடுத்து கன்செப்ட்ஸ் ஆஃப் பாய்சன், மால் நியூட்ரிஷன்ஸ் அண்டு ஆல்கலிசம்ஸ். இதில் நம்ம பார்க்க போகிற டிசீஸ் வந்து கால் ஸ்டோன், அதாவது பித்தப்பையில் கல் ஏற்படுறது. எனி ஆல்ட்ரேஷன் இன் தி காம்போசிஷன் ஆஃப் ஃபைல், அதாவது ஃபைலில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் நடந்துச்சுன்னா அது என்னவா மாறும்னா ஸ்டோனாக மாறிடும். ஸோ இந்த ஸ்டோன் மோஸ்ட்லி ஃபார்ம் த கிரேஸ்டில் கொலஸ்ட்ரால் இன் தி ஃபைல். எதனால் வருதுன்னா கொலஸ்ட்ரால்னால வருது. இந்த கால் ஸ்டோன் வந்து என்ன பண்ணுதுன்னா அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது தடை எங்கே ஏற்படுத்துனா சிஸ்டிக் டக், ஹெப்பாட்டிக் டக் அண்டு ஆல்சோ ஹெப்பாட்டிக் டக். இதில் வந்து தடையை ஏற்படுத்தி என்ன டிசீஸ் உருவாக்குதுன்னா பெயின், ஜாண்டிஸ் அண்டு பேங்க்ரியாட்டிட்டிஸ் போன்ற டிசீஸ் தான் உண்டு பண்ணுது. கூடிய டிசீஸ் வந்து என்னென்னா அப்பண்டிட்டிஸ். ஸோ இது அப்பண்டிக்ஸ் நடந்தோம்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ், அதாவது அப்பண்டிக்ஸ் வந்து என்னது இன்ஃப்ளமேஷன் ஆகிறது தான் அப்பண்டிட்டிஸ். லேடி இந்த சிவியர் அப்டமினல், அதாவது அப்டமினல் பெயின், அடிவத்தில் பெயின் வந்து கடுமையாக இருக்கும். இதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்னா சர்ஜரி பண்ணி அந்த அப்பண்டிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்படி ட்ரீட்மெண்ட் டிலே ஆகுச்சுன்னா அப்பண்டிக்ஸ் மே ரப்சர் அண்ட் ரிசல்ட் இந்த இன்ஃபெக்ஷன், அது வந்து உடஞ்சி வெடித்து இன்ஃபெக்ஷனாக அப்டமினில் பரவிடும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிட்டோனிட்டிஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிசீஸ் வந்து என்னன்னா ஹைட்டஸ் ஹெர்னியா. இது வந்து சொன்னால் ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டிஸ், அதாவது அமைப்பில் ஏற்படக்கூடிய ஒரு மாறுபாடு. அதாவது சுப்பீரியர் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக் ப்ராஸ்டேட் ஸ்லேட்லி அபோவ் த டயப்ரம், அதாவது என்னதுன்னா அந்த ஸ்டொமக்கில் ஒரு பார்ட்டு அந்த டயப்ரத்துக்கு மேலே வந்துடும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்டஸ் ஹெர்னியா என்று பேர் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டயரியா. இந்த டயரியா வந்து எதனால் வரும்னா அதாவது பாக்டீரியா ஆர் வைரல் இன்ஃபெக்டிஸ் த்ரூ த ஃபுட் அண்டு வாட்டர், அதாவது பாக்டீரியா வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன ஃபுட்டு வாட்டர் சாப்பிடும்போது நமக்கு இந்த டயரியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டயரியா என்ன அர்த்தம்னா இந்த அப்நார்மல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பவுல் மூவ்மெண்ட் அண்ட் இன்க்ரீஸ் லிக்விடிட்டி ஆஃப் தி ஃபீக்கல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெப்டிக் அல்சர். இது என்னென்னா எரோட்டட் ஏரியா ஆஃப் த டிஷ்யூ லைனிங் இன் தி ஸ்டொமக் ஆர் டியோடினம், அதாவது ஸ்டொமக்லேயோ அல்லது டியோனியோ இருக்கக்கூடிய அந்த திசு வந்து என்னது எரோட்டனானது தான் புண்ணு ஆறிடும். அதுக்கு பேர் தான் இருந்தது பெப்டிக் அல்சர்ஸ். இந்த பெப்டிக் அல்சர்ஸ் மேபி எதனால் வரக்குன்னா பாக்டீரியாவில் வருது. அந்த பாக்டீரியா பேர் என்ன சொன்னால் கெலிகோஃபேக்டர் பைலோரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒபேசிட்டி. இது காஸ்ட் டியூ டு த ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் பாடி ஃபேட் இன் அடிப்போஸ் திசு. அடிப்போஸ் திசுவில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட் சப்ஸ்டன்ஸ் வந்து என்னது ஸ்டோர் ஆகிறதுனால நமக்கு என்ன வருமா ஒபேசிட்டி வரும். இந்த ஒபேசிட்டினால நமக்கு என்னென்ன வரலாம் ஹைப்பர் டென்ஷன், ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ், ஹார்ட் டிசீஸு, டயாபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஒபேசிட்டி வந்து மெஷர் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. நார்மலாக பாடி மாஸ் எவ்வளோ இருக்குன்னா 19.5 இருக்கணும்.